தற்போது மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். பணத்தை ஒவ்வொரு ஓட்டுக்கும் 500, 1000, 2000 வரை வாரி இறைத்தனர். இதில் என்ன விபரீதம் என்றால் 99% இடங்களில் திமுக அதிமுக பேசி வைத்துக் கொண்டு நீங்க இத்தனை மணிக்கு கொடு, நான் இத்தனை மணிக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டு பணத்தை ஒருவருக்கொருவர் தடுக்காமல் பணத்தை விநியோகம் செய்தார்கள். முன்பெல்லாம் இந்த கட்சி ஓட்டு போடாது, இவர்களுக்கு ஓட்டு பணம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்த அந்த ஃபார்முலா எல்லாம் இல்லை. அத்தனை வாக்காளர்களுக்கும் பணம் கொடுப்பது என்ற விதத்தில் பணத்தை வாரி இறைத்தார்கள். குறிப்பாக சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று ஒரு மாலை ஏட்டுக்கு கொடுத்த செவ்வியிலே கூறியது போல, முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியிலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியிலும் அதை போல திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலும் வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்று. இது தாங்கள் ஜெயிக்க முடியாதோ என்ற அவர்களுடைய நம்பிக்கையின்மை, பலவீனத்தை காட்டுகிறது என்றால், தமிழகம் பூராவிலும் தமிழ்நாடு ஏற்கனவே ஊழலில் முதலிடம் பெற்றிருக்கிறது இந்த ஆட்சியிலே என்று ஒரு வெட்கக்கேடான நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது இந்தியாவிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் இதுபோல எங்கும் நடந்ததில்லை. கடைசி 3 நாட்கள் காவல்துறையோ அதிகாரிகளோ எங்கும் தடுக்கவே இல்லை. இந்த பணப்பட்டுவாடா நடந்தது. ஆனால் இதையும் தாண்டி எங்களுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் ஒவ்வொன்றும் 1 கோடி பொன்னுக்கு சமம் என்று கூறியதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். எங்கள் முயற்சி இந்த விபரீதத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மக்கள் நலனை காக்க, தமிழக வாழ்வாதாரங்களை காக்க, நம் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்வை காக்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய மொத்த நலனை காக்க நாங்கள் இணைந்து 6 கட்சிகளும் இணைந்து செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தர்மம் நிரந்தரமாக தோற்காது. அநீதி நீண்ட காலத்துக்கு உடனே அழிந்து விடாது. அநீதியும் அக்கிரமும் அதர்மமும் உடனே அழிந்து விடாது. ஆனால் அந்த நெடிய போராட்டத்தை ஒரு கட்டத்தில் வீழ்ந்துதான் தீரும். இதுதான் இயற்கை நியதி, வரலாற்று நியதி. அதைத்தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் 6 கட்சிகளும் இணைந்து பணியாற்றுவோம்.